ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி மேக்கர் சேனல். இப்போ நம்ம இன்றைக்கும் அதே பழைய கம்பெனி பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதை நான் கொஞ்சம் விவரித்து சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்குறவங்க தயவுசெய்து லைக்கு சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குற மெம்பர்ஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குமே தவிர அன்யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஓகேங்களா? நான் ஒரு கம்பெனியை பற்றி போடுறேன்னா அந்த கம்பெனி எந்த அளவுக்கு ஜென்யூனாக இருக்குதோ அதை பொறுத்து தான் நான் வீடியோ போடுவேன். அல்லாமல் எந்த ஒரு ஜென்யூனாக இல்லாத கம்பெனியை நான் வீடியோஸ் போடவே மாட்டேன். ஓகேங்களா? ஸோ என்ன நம்பி வர ஒரு 10 மெம்பர்ஸாக இருந்தாலும் அந்த 10 மெம்பர்ஸ் ப்ராஃபிட்டில் தான் இருக்கணும் தவிர லாஸில் இருக்கக்கூடாது. இதான் என்னுடைய கான்செப்ட். ஸோ அதுக்காக தான் நான் ஒரு கம்பெனி எடுக்கிறேன்னா அந்த கம்பெனி உங்களுக்கு பக்காவான ஒரு ப்ராஃபிட் கொடுக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இது ஒரு லைஃப் டைம் கம்பெனி. ஓகேங்களா? ஷார்ட் டைமில் எல்லாம் க்ளோஸ் ஆகி எல்லாம் போக மாட்டாங்க. ஓகேங்களா? இது உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக இந்த கம்பெனி இருக்க தான் போகுது. ஓகேங்களா? க்ளோஸ் ஆக போகிறது கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்ன பேசணும்னு நினச்சேன்னா, ஒரு புது கம்பெனி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுவும் ஆஃப்லைன் கம்பெனி தான், எல்லாம் ஓகே தான். ஸோ அவங்க பிடிஎஃப் சென்ட் பண்ணியிருக்காங்க, நான் பார்த்தேன். ஸோ அவங்க போட்டிருக்க பிளான் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறதுக்கு, இந்த கம்பெனிக்கு ஆப்போசிட். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்க கம்பெனிக்கு ஆப்போசிட் எல்லாமே. அது எப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே நமக்கு தினம் இன்கமும் வருது. ஓகேங்களா? ஸோ அந்த கம்பெனி அப்படி கிடையாது. ஒரு 5 நாள் 10 நாள் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த வெயிட் பண்ணுற நாள் உள்ளாடி நமக்கு அவங்க ப்ராஃபிட் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒரு கம்பெனி ஓகே தான், அது பிளான் ஓகே தான். பட் அதில் என்ன விஷயம்னா, அது லாங் டைமுக்கு போகுமான்னு கேட்டால் கட்டாயம் போகாது. 100% அடித்து சொல்கிறேன், லாங் டைமுக்கு போகாது. ஓகேங்களா? நிறைய பேர் அந்த மாதிரி கம்பெனிஸ் ரொம்ப விரும்பி ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. ஓகே, நான் உங்களுக்காக தான் அந்த கம்பெனியை ரிவ்யூ போடுறேன். ஓகேங்களா? அவங்கள்ட்ட நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் அவங்க கொடுக்கட்டும். கொடுத்த பிறகு நான் போடுறேன். ஏன்னா அதில் ஒரு 5 பேர் போட்டால் கூட அந்த 5 பேர் லாஸ் இல்லாமல் வெளில வரணும். ஓகேங்களா? இப்போ லாஸ் ஆகிட்டாங்கன்னா, ஐயோ இந்த சார் சொல்லி தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன், ஸோ எனக்கு அமௌண்ட்டு போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க மொத்த டீட்டெயில்ஸ் கொடுத்து எனக்கு அது ஒரு கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சுன்னா நான் அந்த வீடியோ போடுறேன். ஓகேங்களா? இல்லைன்னா வேறு யாருக்காச்சும் ஏதாவது நல்ல கம்பெனிஸ் உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ் இருக்குன்னா சொல்லுங்கள். நான் அதை ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு நான் அதுக்கப்புறம் அதை பண்ணணுமா வேணாமான்னு நான் வீடியோ போட்டுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கம்பெனி நல்லபடி ரன் ஆகிட்டு இருக்குது, அப்படியே ஏதாவது கம்பெனி இருந்துனாலும் சொல்லுங்கள். அதை நம்ம ரிவ்யூ போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த கம்பெனி பற்றி நான் என்ன பேச வரேன்னா, ஒரு விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட்டு தான். ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ சிறு துளி பெரும் வெள்ளம்னு எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? அதாவது இன்கம் அதே போல் தான். நம்ம சின்னதாட்டு இன்கம் எடுத்தால் தான் அது பின்னாடி பார்க்கும்போது அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை இந்த கம்பெனி பண்ணுறாங்க. உங்களுக்கு சின்ன இன்கமும் கொடுத்து கடைசியில் பார்க்கும்போது ஒரு பெரிய இன்கமாக இருக்கும். ஸோ இவங்க இப்படி கொடுக்குறாங்கன்னா கட்டாயம் அவங்களால லைஃப் டைமு கொடுக்க முடியும். அதனால தான் அவங்க அப்படி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அவங்க கொடுக்க முடியலைன்னா அவங்க அது பண்ணுவாங்களா? பண்ணவே மாட்டாங்க. ஸோ இதை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. ஓகேங்களா? அமௌண்ட் இன்கம் அதிகம் கம்மியாக வருது, இதில் எப்படி நான் ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இன்கம் கம்மியாக வந்தாலும் லைஃப் டைமுக்கு உங்களுக்கு இன்கம் கிடைக்க போகுது. ஓகேங்களா? இன்கம் கம்மியாக வந்தாலும் உங்கள் லைஃப் டைமுக்கு இன்கம் கிடைக்க போகுது. ஆனால் மேக்ஸிமம் நிறைய பேர் ஆசைப்படுறது என்னது, ஒரு 5000 ரூபா போட்டேன்னா உனக்கு ஒரு 10 நாளில் 10,000 ரூபா வரணும். இதை தான் நிறைய பேர் ட்ரை பண்ணுறீங்க. ஓகே, அதை நான் தப்புன்னு சொல்லலை. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் நீங்கள் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்கன்னா அங்கே உள்ள ஒரு பெரிய மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கம்பெனிஸ் ஷார்ட் டைம் கம்பெனி. அது ஒரு காட்டார் மாதிரி. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க.
ஃபஸ்ட்டு நான் சொன்னது சிறு துளி பெருவெள்ளம். ஸோ அதுதான் இந்த மிரர் லிமிடெட் கம்பெனி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று ஷார்ட் டைம் கம்பெனி. இது வந்து காட்டாற்று வெள்ளம் மாதிரி. இப்போ வந்து அவங்க ஒரு இன்கம் வந்து கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போகிற எல்லாருக்குமே டக்குன்னு பேமெண்ட் எல்லாருக்கும் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு கட்டம் ஆகும்போது நம்ம பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நல்லபடி ரன் ஆகிட்டு இருக்க டைமில் என்ன ஆகும், காட்டாற்று வெள்ளம் வந்தால் எப்படி இருக்கும், அதில் இருக்க எல்லாத்தையும் அதை அடித்து சுருட்டிட்டு போயிடும். புரியுதுங்களா. ஸோ அதே தான் அந்த கம்பெனி. அவங்க ஒரு ஷார்ட் டைம் கம்பெனி. அவங்க ஒரு லிமிட் டைமில் வந்து ரன் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த லிமிட் டைம் முடியும் போது அவங்க மொத்தமாக சுருட்டிட்டு போயிடுவாங்க. உங்கள் கேபிட்டல் மொத்தமாக லாஸ் ஆகிரும். இந்த விஷயம் வந்து உங்களுக்கு யாருக்கெல்லாம் தெரியும் சொல்லுங்கள். ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு கம்பெனிக்குள்ள நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இது தெரியாமல் போய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு இதுவும் கிடையாது, ஒரு யூஸும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் சொல்கிறது, நமக்கு இன்கம் எங்கே கம்மி கிடைக்குது அங்கே போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே நமக்கு கட்டாயம் நம்ம வந்து லாஸாக இல்லாமல் நமக்கு கேபிட்டலாக வந்து நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கம்பெனி வந்து இன்கம் கம்மியாக கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்கிப் பண்ணாதீங்க, அதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணாதானே தெரியும் அங்கே இன்கம் வருதா வரலையான்னு. ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் பிளானை வந்து சொல்கிறேன். ஓகேங்களா. இந்த பிளான் வந்து நிறைய பேருக்கு மேக்ஸிமம் புரியலேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. இந்த பிளானை வந்து பக்காவாக தெளிவாக நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இதில் வந்து 4 விதமான பிளான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 500 ரூபா பிளானு, 1000 ரூபா பிளானு, 5000 ரூபா பிளானு, அதுக்கப்புறம் 10,000 ரூபா பிளானு. ஓகேங்களா. நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு 500 ரூபா பிளானில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எவ்ரிடே 10 ரூபா வச்சு கிடைக்கும். ஓகேங்களா. டோட்டல் எத்தனை நாள் கிடைக்கும், 100 நாள் கிடைக்கும். அப்போது 10 ரூபாய்ச்சு 100 நாள் கிடைக்குதுன்னா நமக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். 500 ரூபா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு, 500 ரூபா நமக்கு ப்ராஃபிட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா பிளான். இப்போ 1000 ரூபா பிளான் நம்ம போடுறோன்னா தினமும் நமக்கு 20 ரூபா வச்சு கிடைக்கும். ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தினமும் நமக்கு 20 ரூபா வச்சு கிடைக்கும். எத்தனை நாள் கிடைக்கும், 100 நாள் கிடைக்கும். அப்போ நமக்கு இன்கம் எவ்வளவு, 1000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு, 1000 ரூபா ப்ராஃபிட், டோட்டலாக 2000 ரூபா கிடைக்கும். நெக்ஸ்ட் பிளான் பார்த்திங்கன்னா 5000 ரூபா பிளானு. இப்போ இந்த 5000 ரூபா பிளானில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோன்னா தினமும் நமக்கு 100 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா. தினமும் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 100 ரூபா கிடைக்கும். டோட்டல் எத்தனை நாள் கிடைக்கும், 100 நாள் கிடைக்கும். அப்போது நமக்கு 100 நாள் கிடைக்குதுன்னா ஒரு நாளைக்கு நமக்கு 100 ரூபா வச்சு 100 நாள் கிடைக்குதுன்னா டோட்டலாக நமக்கு 10,000 ரூபா கிடைக்கும். அதில் 500 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு, 500 நமக்கு ப்ராஃபிட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டு பிளான் 10,000 ரூபா பிளான். ஓகேங்களா. இப்போ இந்த 10,000 பிளானில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா நமக்கு தினமும் 200 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா. தினமும் நமக்கு 200 ரூபா கிடைக்கும். எத்தனை நாள் கிடைக்கும், அதுவும் 100 நாள் கிடைக்கும். அப்போ நமக்கு ப்ராஃபிட் எவ்வளவு, 10,000 ரூபா போட்டால் நமக்கு 10,000 ரூபா லாபம். ஓகேங்களா. அதாவது டபுளுக்கு டபுள். இப்போ 10,000 போட்டால் நமக்கு 20,000 கிடைக்கும். தினமும் 200 ரூபா வச்சு டோட்டலாக 100 நாள் நமக்கு 20,000 கிடைக்கும். ஓகேங்களா. இதில் வந்து நமக்கு ரெஃபரல் இன்கம் வந்து ஒரு விஷயம் இருக்குது. ரெஃபரல் இன்கம் நான் வந்து கடைசியாக சொல்லலாம்னு நினச்சேன். ஏன்னா இந்த ரெஃபரல் இன்கம் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு சின்ன அமௌண்ட்டாக இருக்கும். அதை ட்ரை பண்ணும்போது நமக்கு தெரியும் அதில் எவ்வளோ பெரிய இன்கம் இருக்குன்னு. ஓகேங்களா. நீங்கள் இந்த சின்ன அமௌண்ட்டை வந்து ட்ரை பண்ணி அங்கே வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா பெரிய இன்கம் எடுக்க முடியாது. இதே நீங்கள் இந்த 10,000 பிளான், 5000 பிளான் எடுத்து பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அதை இன்கம்மை பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு 2 ரூபா கிடைக்குது. 5000 பிளானில் நீங்கள் ஒரு நபர் சேர்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள் உங்களுக்கு 2 ரூபா கிடைக்குது. டோட்டலாக 100 நாள் கிடைக்குது 200 ரூபா. அப்போ ஒரு நபர்கிட்டேருந்து உங்களுக்கு 200 ரூபா கிடைக்கும். அதே நீங்கள் 2 பேர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 400 ரூபா கிடைக்கும். அதே நீங்கள் 6 பேர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 800 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ 2 பேருக்கு உங்களுக்கு 400 ரூபா கிடைக்கும். அதே இது நீங்கள் 4 பேர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 800 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா. அது வந்து மல்டிபிள் பண்ணிக்கும். ஓகேங்க. 200 ஒவ்வொரு மெம்பர்ஸும் நமக்கு 200 வச்சு கிடைச்சிட்டே இருக்கும். அதே நீங்கள் 10,000 பிளானில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு 4 ரூபா வச்சு ஒரு நபரை வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறோன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு 4 ரூபா வச்சு டோட்டலாக 100 நாள் கிடைக்கும். கிட்டத்தட்ட 400 ரூபா. அப்போது நாம் ஒரு நபரை வந்து 10,000 பிளானில் ரெஃபர் பண்ணுறோம், நமக்கு 400 ரூபா கிடைக்குது.
ஓகே. இன்றைக்கி ஒரு 400 சொல்கிறது நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு. நம்ம ஒரு ஆளை சேர்த்து விட்றதுனால நமக்கு கிடைக்கிற இன்கம். ஆனால் அவங்களும் லாஸ் ஆக போகிறதில்ல, அவங்களும் ப்ராஃபிட்டில் தான் ஆக போகிறாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு நபரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விடலாம். அவங்கள நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறதுனால நமக்கு என்ன கிடைக்குது? நமக்கு இன்னொரு இன்கம் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்களை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு கம்பெனியில் போகணும். இப்போ வந்து அதே நீங்கள் 500 பிளானில் ஒரு ஆளை சேர்த்து விட்றீங்கன்னா உங்களுக்கு 0.2 பைசா, கிட்டத்தட்ட ஒரு 2 பைசன்னு சொல்கிறது ஒரு 100 நாளைக்கு நமக்கு கிடைக்கும்போது நமக்கு 20 ரூபா கிடைக்கும். அதே நம்ம 1000 பிளானில் ஜாயின் பண்ணி விட்றோன்னா 0.4 பைசா. ஓகேங்களா? அப்போ நம்ம 100 நாளைக்கு நமக்கு ஒவ்வொரு நாளும் 0.4 பைசா வச்சு 100 நாளைக்கு நமக்கு 40 ரூபா கிடைக்கும். ஸோ இந்த 2 பிளான் நமக்கு வந்து இன்கம் கம்மி தான். ஆனால் அடுத்து இருக்க 2 பிளான்லேயும் இன்கம் அதிகம். அப்போ நம்ம எதை சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும்? 5000 பிளானையும் 10,000 பிளானையும் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். கம்பெனி வந்து ஜென்யூன், நான் அது ஜென்யூனாக இருக்கிறனாலலாம் நான் வந்து கம்பெனியை பற்றி வீடியோ போடுறேன். நீங்கள் நம்பி ஒர்க் பண்ணலாம், நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேரண்டி கொடுத்துட்டேன்ல, இந்த கம்பெனியில் வந்து உங்களுக்கு ₹1 லாஸ் ஆனாலும் அந்த லாஸை வந்து நான் ரெக்கவர் பண்ணி கொடுக்குறேன்னு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு லாஸே இருக்காது, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லாபம் தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோஸை பார்க்குறவங்க தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் நாளைக்கே அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி நல்ல ஒரு இன்கம்மை வந்து ஜெனரேட் பண்ண பாருங்கள். மிஸ் பண்ணாத மக்களே, இந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு எங்கே போனாலும் கிடைக்காது. ஓகேங்களா? என்னோட சஜஷன் நான் சொல்கிறது, நான் வந்து 10,000 பிளான் போட்டுருக்கேன். உங்களுக்கே தெரியும், தினமும் பேமெண்ட் ப்ரூஃப் போடும்போது ஒரு 200 ஒரு ஆளுக்கு போகும். அது எனக்கு தான் கிடைக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து அது எனக்கு அக்கௌண்ட்டில் கிரியேட்டாக ஸ்க்ரீன்ஷாட் வந்து போட்டுட்டு இருந்தேன். எவ்ரிடே எனக்கு 200 வச்சு கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட நான் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் ஆகுதுன்னு வைங்க. ஸோ இவ்வளோ நாள் எனக்கு நான் ஸ்டாப்பாக எனக்கு பேமெண்ட் வந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நான் ஸ்டாப்பாக பேமெண்ட் கிடைக்கணும்னா நீங்கள் இந்த கம்பெனி ஸ்கிப் பண்ணாமல் ஜாயின் பண்ணி நல்ல ஒரு இன்கம்மை வந்து ஜெனரேட் பண்ண பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து நமக்கு எப்போவுமே வராது, வரும்போது அது யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு கம்பெனி நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட்டாக வந்து கொடுக்குற ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ இதே போல் இன்னொரு கம்பெனி கிடச்சுன்னா அதிலே நம்ம இதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு 2 சைடு இன்கம் வரும்போது நமக்கு வந்து ஒரு மந்த்லி வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் வந்து நம்ம கெயின் பண்ணியிருப்போம். ஸோ அது கெயின் பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜென்யூனாக இருக்க கம்பெனியை வந்து பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி பண்ணணும். ஒரு கம்பெனி புதுசாக வருது, வந்த உடனே நாங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவன் 10 நாள் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டான்னா நஷ்டம். எனக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறது? உடனே இந்த மாதிரி வர கம்பெனிஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருப்பாங்க, எல்லாருமே ஏமாத்துக்கு தான் அவங்க எல்லாம் உள்ளே வராங்க அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கு போகிறது. தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. ஓகேங்களா? அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு கம்பெனி இப்போ வந்து ஒரு 2 கம்பெனி இருக்குன்னு வைங்க. ஒரு கம்பெனி வந்து மக்களை வளர்த்துன்னு வருது, இன்னொரு கம்பெனி என்ன பண்ணுது? மக்களை வந்து ஏமாத்துன்னு வருது. அப்போ இந்த மக்களை வந்து வளர்த்துன்னு சொல்லி வர கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்க? இன்கம் வந்து கம்மியாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு கம்பெனியால் அவ்வளோதான் கொடுக்க முடியும், அதுக்கு மேலும் கொடுக்க முடியாது. அவங்க எங்கே போய் பண்ணி கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணாலும் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? அந்த கான்செப்ட் நான் அப்புறமா வரேன். ஸோ இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு இன்கம் வந்து கம்மியாக கொடுக்குறதுனால அந்த கம்பெனி வந்து லைஃப் டைமுக்கு இருக்கும். இதே ஒரு கம்பெனி வந்து அதிகமாக இன்கம் கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து ஷார்ட் டைமில் தான் இருப்பாங்க, ரொம்ப நாளெல்லாம் அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அதுவும் ஒரு கம்பெனி வருதுன்னா ஒரு 1000-2000 பேர் ஜாயின் பண்ணும்போது அத்தனை பேருக்கு அவங்க எங்கேருந்து பணத்தை கொடுப்பாங்க? சொல்லுங்கள் பார்ப்போம், எங்கேருந்து பணத்தை கொடுப்பாங்க? ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ரொம்ப லாங்கெல்லாம் ரன் ஆகாது. ஓகேங்களா? அதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே. 2வது, இப்போ வந்து நான் ஒரு விஷயம் ஆத்தையை வந்து ஸ்கிப் பண்ணி விட்டேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எங்கேருந்து ப்ராஃபிட் எடுத்து கொடுக்குறாங்க, நமக்கு லாபம் எப்படி வருது? ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், ஒரு நல்ல கம்பெனியை வந்து சூஸ் பண்ணணும். இப்போ வந்து ஒரு டிஎம்டி கம்பெனி நிறுவனமாக இருக்கட்டும், இல்லை வேறு ஒரு நிறுவனம் ஐடி கம்பெனியாக இருக்கட்டும், இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து ஒரு ஃபண்டை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். அவங்க கம்பெனியை வந்து வளர்த்தி கொடுக்குறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஃபண்டை வந்து உள்ளே கொடுப்போம். அப்போ அந்த ஃபண்டை கொடுக்கும்போது நமக்கு ஒரு இன்கம் வந்து அங்கே கம்பெனி வந்து கொடுப்பாங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கம்பெனியில் வந்து நம்ம முதலீடு செய்வோம். அந்த முதலீடு செய்யும்போது அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி நமக்கு வந்து கொடுப்பாங்க.
ஓகேங்களா. அந்த லாபத்தை எடுத்து தான் அவங்க வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக கொடுக்குறாங்க. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரேடிங். இப்போது அவங்க ஒரு கம்பெனி வந்து ட்ரேடிங் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அப்போது வந்து என்ன ஒரு விஷயம்னா, ஒரு கம்பெனி ஒரு இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ப்ளஸ் ட்ரேடிங் பண்ணுறாங்க. அப்போ அந்த கம்பெனியால் ப்ராஃபிட் கெயின் பண்ணி மக்களுக்கு கொடுக்க முடியாதா? கட்டாயம் கொடுக்க முடியும். ஆனால் ஷார்ட் டைம் கம்பெனிஸ் வந்து இன்கம் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. இப்போது அதுவும் 5 நாள் 10 நாள் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அப்படி கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு எங்கே இன்கம் வரும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு ட்ரேடிங்கில் வந்து போட்டால் அந்த அளவு இன்கம் வந்து ஜெனரேட்டே பண்ண முடியாது. உண்மையாக சொல்கிறேன், அந்த அளவுக்கு இன்கம் அவங்க என்ன ட்ரேடிங் பண்ணாலும் எடுக்க முடியாது. ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ட்ரேடிங் வந்து சும்மா நம்ம நினைக்கிற மாதிரி அது வந்து ஒரு ஸ்கேம் ஒன்றும் கிடையாது. அது வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு கான்செப்ட் அது. ஓகேங்களா. அதை பற்றி படிச்சுக்கிட்டால் தான் நமக்கு தெரியும். படிக்க நம்ம வந்து அது ஒரு ஸ்கேம்னு நம்ம வந்து சொல்லக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அந்த ட்ரேடிங்கில் வந்து என்ன ஆப்ஷன் இருக்குது, என்ன விஷயம் இருக்குது, அதெல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம பண்ணும்போது அதில் வந்து ஒரு தெளிவான லாபத்தை வந்து நம்ம எடுக்க முடியும். ஆனால் ஷார்ட் டைம் கம்பெனியில் இருக்கிறவங்க அவங்க ட்ரேடிங்கும் பண்ணுறதில்ல, இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறதில்ல, மணி ரொட்டேஷன் தான் பண்ணுறாங்க அவங்க. புரியுதுங்களா. அவங்க வந்து மணி ரொட்டேஷன் பண்ணுறாங்க. ஸோ அதனால அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் ஆகி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளாடி அவங்களுக்கு ஒரு லாபத்தை பார்த்துட்டு கம்பெனியை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு இன்கம் வந்து கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எந்த கம்பெனி நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிறோமோ அந்த கம்பெனி வந்து நமக்கு லைஃப் டைம் இன்கம் கொடுக்கும். நமக்கு லைஃப் டைமுக்கு லாஸ் இருக்காது, ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த விஷயம் வந்து இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. இப்போ அந்த நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறோன்னா கம்பெனியோட பேமெண்ட் ப்ரூஃப் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அந்த கம்பெனிலேருந்து கிடைக்கிற பேமெண்ட் ப்ரூஃப். இது எனக்கு கிடைச்ச பேமெண்ட் ப்ரூஃப் 200 rupees. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது அடுத்து ஒரு நபருக்கு 500 பிளானில் கிடைச்ச பேமெண்ட் ப்ரூஃப். ஸோ இது அடுத்து ஒரு நபருக்கு கிடைச்ச பேமெண்ட் ப்ரூஃப். இதே மாதிரி தினமும் எக்கச்சக்கம் இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்க அவ்வளோ மெம்பர்ஸும் நம்ம என்னுடைய சேனல்லேருந்து போனவங்க தான். ஸோ அவங்க வந்து வேறு சேனலே வந்து வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்டி ஜாயின் பண்ணல. பட் நம்மளோட டீம்லேருந்து நிறைய மெம்பர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டி ஜாயின் பண்ணுறீங்க. ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய பேமெண்ட் ப்ரூஃப் போட்டிருப்பேன். இது எல்லாமே அந்த கம்பெனி வந்து பேமெண்ட் ப்ரூஃப் தான். பாருங்கள், எல்லாமே அந்த கம்பெனி போட்ட பேமெண்ட் ப்ரூஃப் தான். ஓகேங்களா. ஸோ அந்த கம்பெனி அவ்வளோ ஜென்யூனான கம்பெனி. நமக்கு லாபத்தை மட்டும் தான் கொடுக்குறாங்க. நம்மளை வந்து ஏமாற்றணும் அவங்க பார்க்கல. நம்மளை நல்லாக்கணும், நம்ம வாழ்க்கை லைஃப் ஸ்டைலை மாற்றணும் அப்படின்னு வந்த ஒரு கம்பெனி. அதை வந்து நம்ம விடக்கூடாது. அவங்க கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ண நம்ம விடக்கூடாது. நம்ம சப்போர்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு. நம்மளும் ஜாயின் பண்ணணும், நமக்கு தெரிஞ்சவங்களும் ஜாயின் பண்ண விடணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பண்ணும்போது தான் அந்த கம்பெனி வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். கம்பெனி வளர வளர நமக்கு இன்கம் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஓகேங்களா. தயவுசெய்து இப்போ வந்து இந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்க மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு சொல்லுங்கள், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஆனால் ப்ராஃபிட் கம்மியாக இருந்தாலும் நமக்கு லைஃப் டைமுக்கு இன்னும் வரப்போகுது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஒரு கம்பெனி தான் கொடுக்குது, வேறு எந்த ஒரு கம்பெனி கொடுக்கல அப்படி சொல்லி அவங்கள புரிய வச்சு உள்ளே கூட்டிகிட்டு வாங்க. எதுவுமே அவங்களுக்கு சொல்லி கொடுக்காம புரியாமல் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அவங்க எதுக்கு வந்தோம் எதுக்கு இருக்கோன்னு தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு நம்ம கொண்டு வந்தோன்னா ஓகே இந்த கம்பெனி வந்து ஒரு ஜென்யூனான கம்பெனி, இங்கே வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு லாபம் வரும், நமக்கு 100 நாளில் டபுள் லாபம் வரும். ஸோ இந்த கம்பெனி நம்ம வந்து சூஸ் பண்ணி ரன் பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம், அந்த மாதிரி மைண்ட் செட் அவங்க அப்போ தான் வருவாங்க. எதுவுமே தெரியாமல் உள்ள வந்து இது பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ தயவுசெய்து மக்களே இந்த வீடியோ வந்து லெந்தாக இருந்தாலும் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு புரிஞ்சால் தான் உங்களுக்கு ஒர்க் பண்ண முடியும். தயவுசெய்து இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாதீங்க. ஓகேங்களா. ஓகே, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.